உத்தரமேரூர் நீர்வளத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். 500 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரின்றி கருகுவதாக விவசாயிகள் வேதனை. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் வட்டம் வாடாநல்லூர், அருணாச்சல பிள்ளை சத்திரம், ஓங்கூர், பருத்திக்கொள்ளை, மல்லியங்கரணை ஆகிய பகுதிகளில் விவசாயம் பிரதான தொழிலாக உள்ளது. இங்குள்ள 500க்கும் மேற்பட்ட பரப்பளவிலான விவசாய நிலங்களுக்கு உத்தரமேரூர் ஏரியில் உள்ள 7வது மதகு வழியாக பாசன வசதி செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்த மதகுகளில் இருந்து கடந்த 2 மாதங்களாக தண்ணீர் திறக்கப்படாமல் உள்ளது. இதற்கு பதிலாக 6வது மதகில் இருந்து பாசனத்திற்கு நீர் திறந்துவிடப்பட்டு வருகிறது. இந்த நீர் பெரும் பரப்பளவிலான விவசாய நிலங்களுக்கு பாசனத்திற்கு போதுமானதாக இல்லாததால் கதிர்விடும் நிலையில் உள்ள நெற்பயிர்களுக்கு நீர் பாய்ச்ச முடியாமல் விவசாயிகள் கடும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். இந்நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் இன்று பிற்பகல் உத்தரமேரூர் நீர்வளத்துறை அலுவலகத்திற்கு புகார் மனு அளிக்க வந்தனர். அப்போது நீர்வளத்துறை அதிகாரிகள் யாரும் அலுவலகத்தில் இல்லாததால் ஆவேசமடைந்த விவசாயிகள் அதிகாரிகளை கண்டித்து அலுவலகத்தை முற்றுகையிட்டு கோஷங்களை எழுப்பினர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து விவசாயிகள் கூறுகையில், உத்தரமேரூர் ஏரியின் 7வது மதகை நீர்வளத்துறையினர் அடிக்கடி மூடியே வைக்கின்றனர். இதனால் விளைநிலங்களுக்கு நீர் பாய்ச்ச முடியாமல் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகிறோம். இதுகுறித்து பலமுறை புகார் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை எனவும், செவிடன் காதில் ஊதிய சங்கு போல உத்தரமேரூரில் செயல்படாமல் முடக்கப்பட்டுள்ள நீர்வளத்துறையினரை செயல்படுத்திடக் கோரி தமிழக முதல்வர் தனிப்பிரிவிற்கு புகார் அளித்துள்ளதாக அவர்கள் கூறினர். உத்தரமேரூர் விவசாயம் பகுதியை சேர்ந்த விவசாயிங்க, மல்லியங்கரணை ஏ பிளாக்ல சேர்ந்தவங்க. நாங்கள் எந்தெந்த வில்லேஜை சேர்ந்து வந்திருக்கோம்னா, இந்த 7வது மதுக்கு தண்ணி திறக்கணுன்றதுக்காக வேண்டி வாடாநல்லூர், நல்லூர், ஓங்கூர், ஏபி சத்திரம், அதோட பருத்திக்கொள்ளை, பட்டாங்குளம், மல்லியங்கரணை, இந்த 6-7 கிராமத்திலேருந்து ஏறத்தாழ 300 ஏக்கர் நிலம் இப்போ நெல் சாகுபடி பண்ணியிருக்கோம். இந்த 300 ஏக்கர் நிலமும் பார்த்திங்கன்னா எல்லாம் கது வரும் தருணத்தில் காஞ்ச நிலையில் இருக்குது. நாங்கள் இதை ஒரு 60 நாளுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த துறை வடிகால் வாரிய துறைக்கு நாங்கள் மனு ஒன்று கொடுத்துருந்தோம். அந்த மனு கொடுத்து எந்த விதமான செயல்பாடும் கிடையாது, நடவடிக்கையும் கிடையாது. அதிகாரிகளை அடுத்து 4 பேர் 5 பேர் வந்து அடுத்தடுத்து பார்த்துன்னே இருந்தாங்க. எந்த விதமான செயல்பாடும் கிடையாது. இன்றைக்கி ஏறத்தாழ ஒரு 250-300 விவசாயிங்க இன்றைக்கி கோரிக்கை மனு கொடுக்குறதுக்காக இங்கே இந்த அலுவலகத்துக்கு வந்தோம். அங்கே அலுவலகத்தில் அந்த கோரிக்கை மனு ஏற்கிறதுக்கு கூட யாருமே கிடையாது. ஒருத்தர் சொல்கிறார் நான் சேலத்தில் இருக்குன்னு சொல்கிறார், இன்னொருத்தர் சொல்கிறார் நான் காஞ்சிபுரத்தில் இருக்குன்னு சொல்கிறாரு. அதனால் ஆளுக்கால் அதை மாதிரி சொல்லின்னு இருக்காங்க. மதகில் சரியாக தண்ணி வரலன்றத 2 வருஷமோ 3 வருஷமோ நாங்கள் இந்த துறைக்கு இந்த தகவல் சொல்லினே தான் இருக்கோம். இருந்தாலும் மதகு ஃபுல்லாக தண்ணி வரதே கிடையாது. இந்த முறை மதகு ஃபுல்லாக தண்ணி வரலன்னா எங்கள் விவசாயம் முழுக்க கதிர் வராமல் பயிர் சாகத்துக்கு உறுதியாகிடும். ஆகவே நாங்கள் இந்த 2-3 வருஷமாக இந்த மதகில் கம்மியாக தண்ணி வருது, அடைப்பு இருக்குது, எடுத்து கொடுங்கன்னு சொல்லி பல முறை சொல்லியும் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. இந்த அரைக்குறையாக திறக்கிறது கூட இந்த வருஷம் திறக்காமலே இருக்காங்க. இந்த மாவட்ட அலுவலகம் மாவட்டத்தில் இருக்க அதிகாரிகளும் இதுக்கு ஸ்டெப் எடுக்கலை. இந்த தாலுகாவில் இருக்க அதிகாரிகளும் ஸ்டெப் எடுக்கலை. இந்த பகுதியில் எந்த ஆஃபீஸர் இதுக்கு எந்த ஆஃபீஸர் இந்த மதகுகளுக்கெல்லாம் தனக்குன்னு ஒரு உரிமை வச்சுருக்காங்களோ அவங்களும் யாரும் எந்த பதிலும் சொல்கிறது கிடையாது. ஆஃபீஸுக்கு வந்தாலும் ஆஃபீஸர் யாரும் சரியான முறையில் பதில் சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது. ஆகவே இந்த மனுவை இந்த மனு ஆகிலும் ஏற்று நீங்கள் இந்த 2-1 நாளில் எங்களுக்கு தண்ணி திறந்தே விட்டாகணும், மது அடைப்பெல்லாம் சீரமைப்பு பண்ணணும்ன்றதை கேட்டுக்கொள்கிறோம்.